Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வரக்கூடிய திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்ரகுப்தரினுடைய பிறந்த நாள். இந்த சித்ரகுப்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா மனசில் அவர் ரொம்ப காலம் தபஸ்லேயே இருக்கார். பிரம்மா ஸோ ரொம்ப நீண்ட காலம் அவர் தபஸில் இருக்கும் பொழுது மனதில் ஒரு உருவத்தை அவர் வடிவமைக்கிறார். ஸோ குப்த அப்படின்னாலே மறைவுன்னு அர்த்தம். அப்போ ஒரு உருவத்தை அவர் மனசிலிருந்து அவர் உருவாக்குறார். அப்போ அந்த உருவம் அவருக்கு மனசுலேருந்து வருது. அதற்கு ஒரு சித்திரத்தை வரைந்து அதை உருவாக்கும் பொழுது அதற்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு பார்த்தார். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அவரினுடைய தப வலிமையினால் அவர் மனதில் ஒரு சித்திரத்தை அவர் மறைவாக வரைந்த ஒரு சித்திரத்திற்கு உயிர் கொடுக்கிறார் சித்ரா பௌர்ணமி அன்று. அதனால் அந்த சித்ரகுப்தர் அப்படிங்கிற திருநாமத்தை வைத்து அவர் சித்ரகுப்தன் அப்படி தான் பிறந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் பார்வதி தேவிகிட்ட சொல்கிறார், ஒரு தங்க தகடு கொண்டா அப்படின்னு. அந்த தங்க தகடை பார்வதி தேவி கொண்டு வரும்பொழுது ஒரு சித்திரத்தை அதில் வரைகிறார். உடனே பார்வதி தேவி சொல்கிறா, ஒரு அழகான உருவத்தை அந்த தங்கத்தில் வரைஞ்சிருக்கீங்களே, அதற்கு ஒரு உருவமைப்பு, அதற்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவர் அதற்கு உயிரை கொடுத்து அதுக்கு சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த உருவத்திற்கு அவர் உயிர் கொடுத்ததுனால இவருக்கு சித்திரகுப்தர்னு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருக்கு சித்திரகுப்த நாயனார் அப்படிங்கிற பேர். இவரை ஒவ்வொரு வருடம் இந்த சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில், அதனால தான் இதற்கு சித்திரை மாதம்னு பெயர் வந்தது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் அந்த சித்திரகுப்தனினுடைய வழிபாடை மக்கள் செய்து வந்தார்கள். இப்படியாக ஒரு புராணம் உண்டு. இன்னொரு புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இந்த சித்திரகுப்தர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது முன்னாடி ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்கு. அந்த காட்டில் நிறையா அந்த ராஜா நிறையா மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு ராஜா. அவர் மக்களுக்கு ஒரு நன்மையே செய்யாத ஒரு ராஜா. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காட்டுக்குள்ளே சும்மா போயிருக்காரு. போகும்போது யாகங்கள் நடந்திருக்கு, நிறையா பூஜைகள்லாம் நடந்த உடனே என்ன அனுமதி இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த ரிஷி ஒரு பெரியவர் சொல்கிறாரு, எங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் வணங்குறதுக்கு உன்னுடைய அனுமதி எது இருக்குது அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், அது யார் உங்கள் குலதெய்வம் எல்லாம் கேட்கும் பொழுது இந்த மாதிரி சித்திரகுப்தர் எங்கள் குலதெய்வம். இப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறார். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இவர் யமதர்மராஜனுக்கு கணக்கு சொல்கிறவர். இவர் கையில் ஒரு ஏடும் ஒரு எழுத்தாணியும் இவருக்கு உண்டு. ஸோ இவர் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பலத்தையும் பாபத்தையும் அவர் நம்ம ஒரு மனிதன் இறந்து போன உடனே யமலோகத்தில் யமன்ட்ட சொல்லக்கூடியவர். அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய பிறவி என்னுடைய இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் அதெல்லாம் சண்டை போடுறாரு, ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் அறிவுரையை சொல்லி அந்த ராஜா கேட்குறார். ஸோ அன்றைய தினத்துலேருந்து ராஜாவும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வணங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தார். அந்த ராஜா முதிர்ந்த ஒரு வயதான காலத்தில் அவர் இறந்து போய்ட்றார். இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய ஆத்மா யமதூதர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ யமலோகத்துக்கு போனோடனே யமதர்மராஜா சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த யமதூதர்கள் சொல்கிறாங்க, என்ன தலைவரே, இப்படி அவன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், அவன் நாட்டினுடைய ராஜாவாக இருந்தாலும் மக்களுக்கு நிறைய அநீதியெல்லாம் பண்ணியிருக்கான், அவன் அவ்வளோ மக்களை துன்புறுத்தியிருக்கான், நீங்கள் என்ன அவருக்கு சொர்க்கத்திற்கு இடம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது யமதர்மராஜா சொல்கிறார், அவரினுடைய கணக்கு, சித்திரகுப்தர் கொடுத்த கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் எவ்வளோதான் பாவங்கள் நிறைய செய்திருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வணங்கியதனால் அந்த பாவம் எல்லாம் தீர்ந்து இவன் புண்ணிய பலம் ஏறிவிட்டது, அதனால் இவனுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு அவனுக்கு அந்த ராஜாவினுடைய வம்சத்தினர் சித்திரகுப்தருக்கு அந்த இடத்துல கோவில் கட்டினதாக இன்னொரு வரலாறு உண்டு.
ஸோ இந்த சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடியவர். ஸோ சிவபெருமான் வந்து அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறார். ஒரு கணக்கு எழுதக்கூடிய ஒரு எழுதுகோலும் அந்த கையில் வைக்கக்கூடிய ஏட்டையும் கொடுத்து, இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனினுடைய பாவ புண்ணிய கணக்கை நீ எழுத வேண்டும், அவன் தலையெழுத்தை நீ தான் எழுதணும், அதை எழுதி நீ வந்து அந்த அந்த மனிதன் இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு என்ன மாதிரியான தண்டனை தரணும் என்ற கணக்கை நீ வந்து யமதர்மராஜனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுறார். ஸோ சித்திரகுப்தனும் யமதர்மராஜனும் எப்பொழுதுமே அவர்கள் ஒன்றாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த யமதர்மராஜனும் சித்திரகுப்தனுக்கும் எந்த கோவிலில் சிவபெருமான் முக்கிய இடம் கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல. இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் குப்த கங்கைனே பேர். கங்கை வந்து அங்கே மறைவாக இருக்கிறார். சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தனுக்கு அங்கே சிறப்பு வழிபாடுகள் வந்து நடைபெறுகிறது. ஸோ நம்மளும் நம்மளுடைய இல்லங்களில் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சாயங்கால நேரத்தில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து சித்திரகுப்தனினுடைய வழிபாடை நம்ம செய்தால் நம்மளுடைய புண்ணிய பலம் வந்து நிச்சயமாக உயரும் அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக இந்த வழிபாடை வந்து செய்கிறார்கள். சித்திரகுப்தரினுடைய கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தரினுடைய வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் கஞ்சி செய்கிறாங்க எல்லாம். இது வந்து கஞ்சி காய்த்து, இந்த கஞ்சியை காய்ச்சி சிவனடியார்களுக்கு அதை உணவளிப்பது அன்றைய நாளில் ரொம்ப நல்லது. சிவ பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதும் ஒரு தரப்பினர் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ நம்மளுடைய வீடுகளில் செய்யணுன்னா தீபம் ஏற்றி சித்திரகுப்தரை மனசில் வந்து நினச்சிட்டு, ஏன்னா சித்திரகுப்தரினுடைய உருவம் என்று பார்த்தால் கையில் வந்து எழுத்தாணியும் அவர் வந்து கையில் வந்து ஏடும் அவர் வந்து வச்சுருப்பார். ஸோ சித்திரகுப்தரை வந்து நம்ம அந்த மாதிரி மானசீகமாக வழிபாடை வந்து செய்யலாம். நல்ல வாசனை மலர்களால் அவரை அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை 4 பேருக்கு அன்னதானமாக செய்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைய நாளில் வந்து குலதெய்வ வழிபாடும் நம்ம செய்யலாம். ஏன்னா குலதெய்வ வழிபாடு சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ பாபங்கள் செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு நாள் சித்திரகுப்தரை நம்ம வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த பல பாபங்கள் தீரும் அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு வழிவகுத்து வச்சுருக்கிறார்கள். ஸோ அன்றைய நாளில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கஞ்சி காய்ச்சி சிவனடியார்களுக்கு அதை வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சித்திரகுப்தரை சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அவரை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். இந்த சித்திரகுப்தர் நாயனாரின் கதையை படிப்பது ரொம்ப விசேஷம். ஸோ இது எல்லாமே இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து செய்கிறோம். பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலவு வந்து முழு பலத்தோடு இருக்குது. அதுவும் இந்த வருஷம் வந்து திங்கட்கிழமை இந்த சித்ரா பௌர்ணமி வருது, சோமவாரத்தில் வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை இந்த வருடம் வருவதனால் நம்ம வந்து அன்றைக்கி அரிசி வந்து தானம் பண்ணலாம். ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்தில் அம்பாளுக்கு நெய்யும் சிவபெருமான் சன்னதியில் பச்சரிசியும் அன்றைய நாளில் தானம் பண்ணி நம்ம சித்திரகுப்த வழிபாடும் செய்தால் நம்மளுடைய பாபங்கள் வந்து குறையும். இந்த சித்ரா பௌர்ணமியில் தான் வந்து அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு நன்னாளும் கூட. ஸோ அழகரினுடைய எதிர் சேவையையும் அந்த நாளில் நம்ம பார்க்குறோம். மண்டூக மகரிஷிக்கு வந்து அழகர் வந்து மோட்சம் கொடுத்த நாள். மண்டூக மகரிஷி வந்து வைகை ஆற்றங்கரையில் வந்து நீரில் வந்து தபஸ் பண்ணின்னு இருக்கார். ஒரு தவளையாக அவருக்கு சாபம். ஸோ அழகர் வந்து எப்போ அந்த ஆற்றுல வந்து அவர் காலை வைக்கிறாரோ மண்டூக மகரிஷிக்கு அந்த சாப விமோச்சனமாகி அவருக்கு வைகுண்டம் கிடைக்கிது. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம எப்படி நம்ம வைகுண்டத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை வணங்குகிறோமோ, இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம சித்திரகுப்தரை வணங்குவதன் மூலமாக சிவபெருமான் சிவபக்தர்களுக்கு கைலாயத்தில் இடம் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் மண்டூக மகரிஷிக்கும் அழகர் பெருமாள் வந்து அந்த நூப்புர கங்கையிலேருந்து தண்ணி வந்து தானே நமக்கு வந்து வைகை ஆற்றங்கரையில் கிடக்குது. ஸோ அந்த மண்டூக மகரிஷி தவளை ரூபமாக வைகை ஆற்றங்கரையில் தபஸ் இருக்கிறாரு. அழகர் அந்த குதிரையில் வந்து ஆற்றில் கால் வைத்த அந்த நேரம் வந்து
மண்டூக மகரிஷிக்கு அவர் வைகுண்ட பிராப்தத்தை கொடுக்கிறார். அவருக்கு பாப விமோச்சனமாகி சொர்க்கத்தில் அவர் வந்து போய் சேருகிறார். ஸோ சித்ரா பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது நம்ம பாபங்கள் தீர்ந்து நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா சொர்க்கத்தில் சென்று சேருவதற்கான ஒரு அற்புதமான நாள். அதனால் இன்றைய நாளில் நம்ம சித்திரகுப்தனை வணங்கி பெருமாளையும் சிவனையும் வணங்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பை வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.